சிம்பிளா, ஹெல்த்தியான வல்லாரைக்கீரை சட்னி தான் பண்ண போறோம். சட்னி பண்றதுக்கு அடுப்புல கடாய் வச்சு எண்ணெய் ஊத்தி, எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 5 வரமிளகா, 5 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சிய கட் பண்ணி சேர்த்து வறுத்து விட்டுறலாம். பருப்பு வறுபட்டதும் இது கூட 1 பெரிய வெங்காயத்த நீள்வாக்குல கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுறலாம். இப்போ இது கூட கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்து வெங்காயத்த வதக்கிடலாம். வெங்காயம் வதங்கினதும் இது கூட பெரிய சைஸ்ல 1 தக்காளிய கட் பண்ணி சேர்த்து வதக்கி விட்டுறலாம். சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து தக்காளியை நல்லா வதக்கிடலாம். இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதும் இது கூட க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற வல்லாரைக்கீரை சேர்த்துடலாம். கீரை சேர்த்து வதக்கி விட்டுடலாம். கீரை ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லா வதங்கிரும். இப்போ கீரை நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட ஒரு துண்டு தேங்காவை கட் பண்ணி சேர்த்து கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னியை அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்ச சட்னியை ஒரு பவுலில் மாற்றி வச்சுருக்கிறேன். ஒரு தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு வரமிளகா கருவேப்பிலை போட்டு தாளித்து சட்னியில் ஊற்றி கலந்து விட்டால் ஹெல்த்தியான வல்லாரைக்கீரை சட்னி ரெடி. இந்த சட்னியை இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.